அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாதிஸ் மாம் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நாளாகவே இந்த அப்லோட் பண்ண முடியல, சாரி. ஸோ இப்போ இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். பூண்டு ஒரு 5, 6 வந்து பல் பூண்டு வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கணும். கருவேப்பிலை எப்போ தேவைக்கான அளவு எடுத்துக்கணும். 1/2 கிலோ மீனுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கணும். நான் பாறை மீனை கழுவி நடுவில் வந்து கீரல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் வெந்தயம், கடுகு, சீரகம் இது எல்லாமே தாளிப்பு ஐட்டங்களாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் எடுத்துக்கிறது எதுனாலனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குளிர்ச்சியும் கூட. ஸோ தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்த கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஸோ கடுகு நல்லா வதங்கி வெடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணணும். ஸோ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பூண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த கோல்டன் ஃப்ரை வரும் இல்லையா, ஸோ அந்த கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த புளி கரைசலில் வந்து நம்ம தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாயும் கலந்துட்டு அதுலேயே நம்ம வந்து மிளகாய் தூளையும் தேங்காய் விழுதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா கரைச்சிக்கிட்டு அதை வந்து ஒரு குழம்பு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பில் வந்து ஆட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளியை வந்து தாளிப்பில் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கி ஒரு மாதிரி டேஸ்ட்டே கொடுக்காத மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதில் நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணி எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் இப்போ வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும், அதாவது குழம்பு வந்து செமி லிக்விடு மாதிரி கொலன்னு இருக்கணும் அப்படின்டா தேங்காய் விழுது அதிகமாக விடுங்க. ரொம்ப வந்து வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கணும் குழம்பு அப்படிங்கும்போது தேங்காய் பால் விடுங்க. ஸோ அப்புறம் வந்து இப்போ வந்து நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் இன்னும் லைட்டாக நமக்கு கோல்டன் ஃப்ரை வந்தால் போதும். ரொம்ப வந்து கருகிற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது. ஸோ கோல்டன் ஃப்ரை வர்ற அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்க வந்து மீன் குழம்பு உள்ளதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நல்ல தாளிப்பில் வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த தண்ணி வந்து நல்ல மீன் குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ எதனாலனா அந்த புளி வாசனை, அந்த பச்சை வாசனையும் போகணும். அப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூள் வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு ரொம்ப கொதன்னு கொதிக்கக்கூடாது. ஒரு மீடியமான அளவுக்கு கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மீன் ஆட் பண்ணணும். ஸோ ஏன் வந்து மீனை முன்னாடி ஆட் பண்ணிடக்கூடாதுன்னா, மீன் சட்டுன்னு வந்து வெந்துடும். வேகக்கூடிய தன்மை இருக்கிறனால வந்து ஒரு 5 மினிட்ஸுங்கிறதே அதிகம்தான். 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அதை வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சு லைட்டாக ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து மீன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சா போதும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் பரிமாற வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.